மொஸ்கே சிதியாச்சிக்கு வந்திருக்கிறோம். ஒரு பள்ளிவாசல், அதுக்கு பேர் சிதியாச்சி. இந்த இடத்துல சூரிய மறைவு வந்து நல்லா இருக்குமா. ஆனால் என்ன பிரச்சனைனா வானம் மூடி போயிருக்குது. பாப்பம் என்ன மாதிரி இருக்குண்டு. இது வந்து அமோந்து இருக்கல்லோ, பாதா மரம் பூத்து இருக்குது. காலநிலைமையா மாறி இங்கே பூத்து இருக்குதாம். இங்கே இப்போவே இளவேநீர் காலம் வந்து பூத்துருக்குன்னு சொல்லி நம்ம எல்லா காலநிலையும் மாறி போயிருக்குண்டு. வானம் அப்படியே மூடி முட்டி கொண்டு நிற்குது. பாப்பம் சூரிய மறைவை பார்க்கலாமாண்டு. எங்களை முதல் கொண்டு வந்து விட்ட இடம் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கும். இப்படி ஒரு தூர இடத்துல வீடுகள், ஒரு சனமும் இல்ல. வனாந்தர பகுதியெல்லாம் கொண்டு வந்து விட்டவ நல்ல காலம். நாங்க சண்டை பிடிச்சி வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டோம். இது கிட்டத்தட்ட இந்த வீடு அமைப்புகளை பாருங்க, இந்தியாவில் இருக்கிற வீடு அமைப்புகள் மாதிரி மொட்டை மாடியோட இருக்குது. கூடுதலான வீடு அமைப்புகள் இந்தியாவை மாதிரியே இருக்குது. இடமும் இந்தியா மாதிரி இருக்குது. இந்தியான்றது நான் தமிழ்நாட்டை சொல்றேன். இது ஒரு மொஸ்கே வந்து பள்ளிவாசல் இருக்குது. காலப்போக்கில் இந்தியாவும் இன்னும் மெல்ல மெல்ல தென்னகமும் இப்படி வந்துடும். கொஞ்ச காலத்தால வனாந்தரமா, தண்ணி இல்லாமல், மரங்கள் இல்லாமல், எல்லாரும் ஏசி அதிகமா பயன்படுத்தி, கரண்ட் அதிகமா பயன்படுத்தி எல்லாரும் இப்படி ஒரு வனாந்தர பகுதியா தான் அந்த நாடும் வரப்போகுது. சூரிய மறைவு பார்க்க வந்துடுறாங்க. அது அஸ்தமம், சூரிய அஸ்தமம் தான் சொல்லி பழக்கம் எங்களுக்கு. கடல் இருக்குது, வானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சூரியன் மட்டும் இல்ல. இது ஒரு மொஸ்கே. இந்த மொஸ்கே ஏதாவது ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்லாம் இவன் பயன்படுத்தினமா இல்லையான்னு எனக்கு தெரியல. காடுக்குள்ள நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 இந்த நாட்டு ஆண்கள் நிக்கணும். நாங்க வரைக்கும் பயந்துருவோம். நல்லா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன்று வந்தது, பிரெஞ்சுக்காரர். அவன் வந்ததால அவைய பார்த்துட்டு நாங்க ஊருக்கு வந்துட்டோம். இதுல உள்ளுக்கு நடுவில் வரைக்கும் கடலுக்கு போகலாம். நாளைக்கு நல்ல கிலோமீட்டர் அப்படின்னா நாளைக்கு வருவோம். குளிர பிடிச்சி வருத்ததை உண்டாக்காமல். இது ஒரு பள்ளிவாசல். உள்ளுக்கு ஆக்கள் இருக்குன்னா போகலாமா, ப்ரேயர் பண்ற பள்ளிவாசலா என்னன்னு தெரியல. அப்போ வந்து பாவனை இல்லாம இருக்கு போல இருக்குது. பழைய பள்ளிவாசல் போல இருக்குது. பாவனை இல்லாம இருக்குது. அழகா கட்டி இருக்கணும். இந்த கட்டிட அமைப்பு நல்ல அழகா இருக்குது. புத்த விகார மாதிரியான அமைப்பு தான்.